நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள கோபுரங்களின் தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தில் திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில். காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் இந்த மாபெரும் சிவாலயத்தில் மூலவர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடன் அருள் பாலிக்கின்றார். அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் ஆகியோரால் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் திருவானைக்காவல் திருத்தலமாகும். இந்த சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்கு உரிய தலமாக போற்றப்படுகின்றது. இத்தலத்தில் இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னையால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒருமுறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட எண்ணி காவிரி நதியிலிருந்து சிறிது நீர் எடுத்து வந்து லிங்கம் வடித்தாராம். அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாற அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தாராம். ஆகவே நீரால் செய்யப்பட்டதால் இத்தல இறைவன் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் என அழைக்கப்படுவதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. புராண காலத்தில் இத்தலத்தில் வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்ததாம். சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனராம். சிலந்தியானது கூரையில்லாத சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில், மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்து வந்ததாம். யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டதாம். யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டதாம். சிலந்தியோ மறுபடியும் வலை பின்னி தினம்தோறும் தன் வழிபாட்டை தொடர்ந்ததாம். ஒரு நாள் யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன என சொல்லப்படுகின்றது. இவைகளின் சிவபக்திக்கு மெச்சிய சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினாராம். சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்ததாம். பூர்வ ஜென்மம் பற்றி அறிந்த கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோவில்கள் கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அவை யாவும் மாடக்கோவில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம்தான் என புராணங்கள் கூறுகின்றன. திருவானைக்கா ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் 5 பிரகாரங்களும் உடைய பிரம்மாண்டமான திருத்தலமாகும். இப்படி பல்வேறு சிறப்புகளையுடைய இத்திருத்தலத்தில் எழில்மிகு கோபுரங்கள் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் மேற்கு ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் 9 கலசங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றது. இந்த மேற்கு ராஜகோபுரம் வேலைப்பாடுகளுடன் கூடிய பல
சுதை சிற்பங்களை கொண்டும் காட்சியளிக்கின்றது. திருக்கோயிலின் நுழைவு பகுதியில் யானை மகால் அருகில் அமைந்துள்ள மல்லப்பன் கோபுரம் 3 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றது. இந்த மல்லப்பன் கோபுரம் எண்ணற்ற சிற்பங்களுடன் காட்சியளிக்கின்றது. நாச்சியார் தோப்பு அருகில் அமைந்துள்ள கார்த்திகை கோபுரம் 7 நிலைகளுடன் 9 கலசங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றது. சுவாமி சன்னதி ஆரியப்படால் வாயில் கோபுரம் 5 நிலைகளுடன் 5 கலசங்களை கொண்டு மிக அழகாக காட்சியளிக்கின்றது. சுவாமி சன்னதி மணிமண்டபம் அருகில் அமைந்துள்ள மணிமண்டப கோபுரம் 5 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றது. நூற்றுக்கால் மண்டபம் மற்றும் வசந்த மண்டபம் அருகில் அமைந்துள்ள சங்கரேஸ்வரர் கோபுரம் 5 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு காட்சியளிக்கின்றது. திருக்கோயிலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சுந்தரபாண்டியன் கோபுரம் 7 நிலைகளுடன் 13 கலசங்களை கொண்டு அழகே உருவாய் அருள் பாலிக்கின்றது. திரும்பிய திசையெங்கும் பிரம்மாண்டத்துடன் பேரெழில் கொண்ட ஒளி வீசும் திருவானைக்கா திருத்தல கோபுரங்களின் தரிசனம் பரம்பொருளின் அருளை நிரந்தரமாக நமக்கு அளிக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறை பக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. சிறப்புமிக்க திருவானைக்கா ஸ்ரீ சம்புகேஸ்வரர் ஆலய கோபுரங்களின் தரிசனம் எல்லையில்லா இன்பத்தை எல்லோருக்கும் அருளட்டும். கவலையில்லா வாழ்வை காலமெல்லாம் அளிக்கட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது. சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாகன் நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாகன் நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம் தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம் மாரணனின் திவ்ய பிரபந்தம்,
வைரவர் வேட்டை வேடு பரிசுழலுது சாட்டை பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம் வேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பாலிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்றது மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பாலிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்றது அதை காணும்போது கண்ணில் நூறு ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயின் காட்சி தெரியுது அதை காணும்போது கண்ணில் நூறு ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயின் காட்சி தெரியுது அந்த கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம் கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம் சிவ 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 ஹரவோம் சிவ தரிசன பலம் பெருகிட கை கூப்பி நுழைவோம் சிவ 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 ஹரவோம் சிவ தரிசன பலம் பெருகிட கை கூப்பி நுழைவோம்